வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பழமை போல இலங்கையினுடைய உள்ளூராட்சி அதிகாரங்கள் சபைகள் அதன் உருவாக்கம் பற்றி உரையாடுறதுக்கு இருக்கின்றோம். எங்களோடு வழமை போல உங்களுக்கு நன்கு அறிமுகமான தோழர் சோலையூரான் மற்றும் தோழர் சிவலிங்கம் அவர்கள் இணைந்து கொள்கின்றார்கள். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் தேசந்திர நேயர்களே. வணக்கம் சிவலிங்கம் தோழர். வணக்கம் ஜெயபாலன். தேசம் ஆய்வாளருக்கும் வணக்கம். இந்த உரையாடலை நான் இந்த சங்கு கூட்டணிக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் இடையில உருவான இந்த கூட்டு எவ்வளவு காலம் நிலைக்கும் நினைக்கிறீர்கள்? ஏனென்றால் அவர்கள் அந்த கூட்டு செய்யப்பட்டு சில தினங்களிலேயே அவர்கள் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவோட பேசி இருக்கின்றார்கள். அதே நேரம் கஜேந்திரகுமார் அவர்கள் சங்கு அணி மீது குற்றச்சாட்டு வைக்கிறார், இவர்கள் ஒருபோதும் சமஷ்டியை கோரவில்லை என்று, தாங்கள் மட்டும்தான் கோரினது என்று. இந்த கூட்டு எவ்வளவு காலம் நிலைக்கும் நினைக்கிறீர்கள் சோலையூரான்? தோழர், இதுல இப்ப என்னண்டா, இந்த சங்கில இருக்கிற ஆக்கள் எல்லாருமே இந்த தமிழரசு கட்சிக்கும் இலங்கை காங்கிரசுக்கும் எதிராக ஆயுதம் தூக்குன ஆக்கள் தான். அது புலண்டு சொல்லி தூக்குன ஆக்கள் தான் இந்த விளைவு வேறு. அப்ப இன்றைய சூழல்ல இவங்க அங்க ஏன் போறாங்கண்டா, மக்களால இந்த கட்சிகளும் இந்த கட்சிகள ஏகாதிபத்திய நலன் சிந்தனைகள்ல இருந்து மக்கள் உண்மையா இவங்களை வெறுக்க துவங்கக்குள்ள இவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல தங்களோட அதிகாரத்தை தக்க வச்சு கொள்றதுக்கான கூட்டாகத்தான் நான் இதை பாக்குறேன். இது தொடர்ச்சியா முன்னோக்கி நகருமான்னு தெரியாது. ஏண்டா இளைஞர்கள்ல ஏன் ஐரோப்பாவிலே இதுகள் பற்றிய ஆதரவா இருந்த ஆக்கள்ல பல மாற்றங்கள் வருது. இந்த கூற்று நான் நினைக்கிறேன் எதிர்வரும் மாகாண சபைக்கு கூட நின்று முடிச்சுவான்னு எனக்கு தெரியல தோழர். அதைத்தான் நான் சொல்ல முடியும். தோழர் சொல்லுங்க, நீங்கள் இந்த கூட்டு தொடர்பாக என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இது இந்த கூட்டு பற்றின? இந்த கூட்டு சில தலிகள் சேர்ந்திருக்குது. எல்லாரும் தோத்து போச்சுனம். தோத்த உடனே அவைகள் தாங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு அரசியல் சக்தி என்றத காட்டுறதுக்காக, அதாவது ஜனநாயக தமிழர் கூட்டமைப்பா இருந்தா என்ன, காங்கிரஸா இருந்தா என்ன, தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பிரதேசங்கள்ல அதுவும் பொக்கெட் ஆதரவுள்ள சக்திகள். இவியல் தமிழ் அரசியல் ஒரு வலுமான சக்திகள் என்று தங்களை காட்ட பார்க்கணும். அப்ப இந்த சைக்கிள் சங்கு கூட்டணி என்றது இந்த மாதிரி அந்த திருவிழா காலங்கள்ல சேத்தனை கடை வச்ச மாதிரி தான். இந்த கூட்ட நாங்கள் எடுத்துக்கொண்டோம்டா ஒரு பிரச்சனை இருக்கு. சங்கு கஜேந்திரகுமாரோட சேர்ந்ததுன்ற பின்னணி ஒரு சில சபைகள்லயாவது தாங்கள் ஆட்சி அமைக்கலாம். இப்ப அந்த வாய்ப்பு இப்ப டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தமிழரசு கட்சியோட போனதும் தேசிய மக்கள் சக்தி சொல்லிட்டு பெரும்பான்மை ஆசனங்களை பெற்ற கட்சிகளுக்கு தாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் சொல்லிட்டு, அப்ப அப்படி இருக்கக்குள்ள இப்ப சங்கு தான் எதுக்காக கட்சி கூட்டு தாவிச்சுதோ அந்த பொமிலா பிழைச்சு போன மாதிரி தெரியுது. சோலையூரான் சொல்லுங்க. உபயோகத்தோழர், இதுல என்னன்னா, இது எம்பிபிட இலங்கை பூரான தீர்மானமே அதிக கூடிய வாக்குகளை பிரதிநிதிகளை பெற்றாக்கள் ஆட்சி அமைக்க வேணும், அதுக்கு மற்ற ஆக்களை ஆதரவளிக்க வேணும். அது அவங்க இலங்கை ஃபுல்லா வச்சிருக்கிற ஒரு இது. அது வடக்கு கிழக்கு கண்டு இல்லை. ஆனா இத நேரத்துல உண்மையா என்னன்னா, இதே சங்கும் தமிழரசு கட்சியும் தான் முதல் பேசுதானே. பேசி அவங்களோட டீலுக்கு அவங்க எங்க போறாங்கன்னு சொன்னா, ஒரு 3-4 பிரதேசமாவது சங்குக்கு தர வேணும் என்று. அத தமிழரசு கட்சி மறக்குதுன்னு நினைக்கிறேன். அது அவங்களோட முடிவுகள். ஆனா அவங்க தமிழ் மக்களோட நலன் சார்ந்து இருந்திருந்தா உண்மையா அவங்க விட்டு கொடுக்க வேணும். நாங்கள் இந்த விஷயங்களே பேசுறது. அவங்க அந்த விட்டு கொடுப்பு இல்லாம தாங்கள் தான் கட்சி, நீங்க வேணும்னா எங்களுக்கு ஆதரவளிக்கண்டி சொல்ற போக்குலதான் தமிழரசு கட்சியை தோக்கடிக்கிறதுக்காகத்தான் கஜேந்திரம் பொன்னம்பலம் சங்கிட கூட்டு உருவாகுது. அப்ப அந்த உருவாக்கத்துக்குள்ளதான் தமிழரசு கட்சியும் பாஞ்சு விழுந்து போய் டக்ளஸிட்ட போய் தலையை கொடுத்துட்டு நிக்குது. அது நாளைக்கு வேற எங்கேயும் போயும் கொடுக்கலாம். அது எங்கட பிரச்சனை இல்லை. இப்ப கிழக்கு மாகாணத்துல அது முஸ்லிம்களோட கொடுத்திருக்கு. அது முஸ்லிம்களோட வேண்டிய தேவையும் இருக்குதாங்க. இப்ப அந்த அடிப்படையில தான் இந்த உறவுகள் போகுது என்றுதான் நான் பாக்குறேன். இதுல மக்கள் எதிர்கால நோக்கங்களோ இல்ல, உண்மையா இன்றைக்கு ஒரு ஜனநாயகமா நாங்கள் யோசிப்போம். இந்த கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் யோசிப்போம். பிரதேச சபைகள் என்றது நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மக்களால அது நடத்தப்பட வேண்டிய விஷயம் என்று. சரி, மக்கள் உங்களுக்கு 2, 3, 4 தெரிவு செய்துட்டாங்க. அப்ப ஒரு அதிக கூடிய மெம்பரை வச்சிருக்கிற ஒரு ஆள் ஆட்சி அமைக்கிற போது அந்த கிராமத்திட அபிவிருத்திக்காக
நீங்க அதுக்கு ஆதரவு அளிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நாங்கள் கேட்கத்தானே வேணும். இது தமிழ் மக்களுக்கு தீர்வை கொடுக்கிற விஷயங்களோ இல்ல தமிழ் மக்களோட அரசியலை தீர்மானிக்கிறதோ இது இல்லாத விஷயம். இது பாக்கக்குள்ள தமிழரசு கட்சி தானே பெரும்பாலும் எல்லா இடங்கள்லயும் கூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்கு. அப்ப அவர்களுக்கு தானே அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அதுதான் ஜனநாயக முறைன்னா அதைத்தான் கொடுக்க வேணும். எம்பிபிக்கு இருக்கின்ற இல்லையே என்று சொன்னால் தேசிய மக்கள் சக்திக்கு தான் அடுத்ததா கொடுக்கணும். அடுத்ததா இது ஒரு ஜனநாயக பண்பு தோழர். இதுல அரசியல் பேசுறதுக்கு அங்க ஒன்றும் இல்ல தோழர். அங்க இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு உற்பத்திக்கான இது அந்த மக்கள் அவங்களுக்கு ஆறு தேவைன்றதுல வாக்களிச்சுக்காங்க. இது கட்சி இல்லாம இருந்து தனி நபர்களா இருந்திருந்தா அவங்க வேற மாதிரி பேசியிருப்பாங்க. இது கட்சி என்றபடியா கட்சி தான் கொள்கை தேசியம் என்று கணக்க விஷயங்களை கட்சி கொண்டு இதுக்கு வாராங்க. உண்மையா ஒரு கட்சி மக்கள் நலன் சார்ந்த ஏதாவது ஒரு கட்சி இருந்தால் அது எந்த கட்சி என்று நான் சொல்லவில்லை. அந்த கட்சியில அங்க பெரும்பான்மையான அங்கத்தவர்கள் எடுத்த கட்சி ஆட்சி அமைக்க வேணும்டா அங்க ஆட்சியும் இல்ல தோழர். ஒரு இதை அதிகாரத்தை எடுத்துக்கொள்வாங்க. அதுக்கு அதுல எதிர்கட்சி என்று ஒன்றும் இருக்கிறல்ல. எடுக்கிற தீர்மானத்தை நிறைவேற்றாம நிப்பாட்டுற வேலை தான் இவங்களால செய்யலாம். அங்க அவ்வளவுதான் செய்யலாம். அதை மீறியும் சில விஷயங்கள் அங்க செய்யப்படும். அப்ப அந்த நேரத்துல அதை சுமூகமா அந்த மக்களோட வாழ்வுக்கான அதிகாரங்களை அந்த தங்களுக்கான பொருளாதார நடவடிக்கைகளை அந்த ரோட்டுகளை துப்புரவு பண்றதுக்கு இடைஞ்சல் கொடுக்காம ஒரு தலைமையை தெரிவு செய்யப்பட வேண்டும். உண்மையா தமிழரசு கட்சியை யோசிக்கலாம். உண்மையா ஒரு ஆளுமையான திறமையான ஆற்றல் மிக ஒரு ஆள் ஏபிடிபில வந்தாலும் அவருக்கு அதை கொடுக்கணும். அவங்க உண்மையா அந்த ஆற்றல் தானே முக்கியம். ஒரு பிரதேச சபையில உண்மையா ஒரு ஆற்றல். இப்ப நீங்க என்ன யாழ்ப்பாணத்துல நீங்க ஒரு ஆள் தேவை, ஒரு வினைத்திறன் உள்ள யாழ்ப்பாணத்தை நீங்க எடுத்தீங்கன்னா கேட்ட ஆட்கள்ல எந்த ஆய்வுல நான் தேடினத்துல நான் பார்த்ததுல கபிலனை விட திறமையானால யாரும் இல்லைங்க. ரைட்டோ, அதை விட மோசமான ஆக்கள் தான் எல்லாரும். அப்போ உண்மையா தமிழரசு கட்சி தமிழ் மக்களோட நலன்ல அக்கறை இருந்தா சொல்லணும், என்ன நீங்கள் ஆட்சி அமைங்க நாங்க சப்போர்ட் பண்றோம். ஏன்னா அவன்கிட்ட ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவை அடுத்த பக்கம் நடத்துறதுக்கு இது பிரதேச சபைகள். அந்த பிரதேச சபைகளோட கட்சியோட நலன் அப்பால அந்த மக்களோட நலன்ல இருந்து அந்த பிரதேச சபையில தெரிவு செய்யப்பட்ட ஆக்கள அறிவு ஆற்றல் அடுத்த கட்டத்துக்கு ஒரு விஷயத்தை நகர்த்துற திறமை படிச்சவங்க எல்லாம் நகர்த்துவாங்கட்டும் இல்ல தோழர். அதுல எனக்கு இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு இந்த விஷயத்தை நகர்த்தக்கூடிய ஆள் யாருன்னு அவரை எல்லாரும் சேர்ந்து இந்த கட்சிகள் கதைச்சு அவரை தலைவராக்கி அவரை வழி நடத்துவாங்களே. ஆனால் அது மக்கள் நலன் சார்ந்ததா நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு சமூகத்தை நேசிக்கிறவன் என்ற அடிப்படையில இதுதான் நின்ற கருத்து. இப்ப என்னன்னா தோழர் சிவலிங்கம், தேசிய மக்கள் சக்தி தமிழரசு கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்குது. அதற்கு அடுத்த பெரிய கட்சியாக தேசிய மக்கள் சக்தி இருக்குது. அதுக்கு பிறகுதான் இந்த சங்கு கூட்டணி வருது. அதுக்கு பிறகு கஜேந்திரகுமார் வார, அதுக்கு பிறகு டக்ளஸ் தேவானந்தா வார. இப்ப இந்த இரண்டாவதா வந்த கட்சி ஆட்சி அமைக்கிறத பற்றி வாயே திறக்கல. ஆனால் மூன்றாவது நாலாவது அஞ்சாவது வார கட்சிகள் எல்லாம் பேச்சுவார்த்தையில ஈடுபடினோம். இந்த ஜனநாயக பண்பை பற்றி என்னன்னு பாக்குறது? இது ஜனநாயக பண்பல்ல, இதுதான் பிற்போக்குவாத அரசியல். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தா தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டவைகள் தமிழர்கள். இந்த போட்டியில வாக்களிச்சவைகள் தமிழர்கள். தமிழர்களுடைய வாக்குகளால தமிழ் பிரதேசங்களுக்கு பிரதிநிதிகளாக இவர்கள் தெரிவு செய்யப்பட்டவர்கள். இவர்கள் எப்படி சிங்களவர்கள் ஆவார்கள்? ஒன்று. இரண்டாவது, அவர்கள்தான் ஜனநாயகத்தின் அடிப்படையில் அவை சொல்லினம் சபையில் எந்த கட்சி பெரும்பான்மை அதிகாரத்தை பெறுதோ அது சுமூகமா நடத்துறதுக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று அவை சொல்லினோம். அதுதானே ஜனநாயகமா இருக்க முடியும். எங்களுக்கு அதிகாரத்துக்கு போறதுக்கு வாய்ப்பில்லை என்றால் அடுத்த நகர்வு என்னென்றா பெரும்பான்மையான அங்கத்தவர்கள் யாரை தெரிவு செய்யணுமோ அவர் சுமூகமா நடத்துறதுக்கு நாங்கள் உதவி செய்வோம். ஆனால் இங்கே என்ன நடக்குது என்றால், உதாரணத்துக்கு ஜனநாயக தமிழர் தேசிய கூட்டணி எடுத்தால் அது ஒரு இரவு போய் தமிழர் கட்சியோட படுக்க வைக்குது, இன்னொரு இரவு தமிழ் காங்கிரஸோட படுக்க வைக்குது. இது என்ன அரசியல்? இதுக்கு நாங்கள் வேறு ஒரு பேர் இல்லை சொல்ல வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான அரசியலை நாங்கள் ஜனநாயகம் பெயிண்ட் அடிச்சோம்டா ஜனநாயகம் காணாமல் போடும். ஜனநாயகம் இப்படித்தானோன்ற நிலைமை வந்துடும். அந்த நிலைமைக்கு நாங்கள் போகக்கூடாது. ஊடகங்கள்லாம் இதுல இந்த மக்களை தட்டி எழுப்பி பாரப்பா இவன்
ஒரு நாளைக்கு ஒருத்தரோட படுக்கிறான், மற்ற நாள் மற்றவரோட படுக்கிறான். இது என்ன அரசியல்? அப்ப நீ வாக்களிச்ச மக்களை இவர் சொல்லலையே தேர்தலின் போது நான் தேர்தலுக்கு பிறகு இன்னாரோட கூட்டு வைப்பேன். இது என்ன அரசியல்? இப்ப என்னென்றால் இந்த தமிழ் சூழல்ல இருக்கிற இந்த பிரதான கட்சிகள் 3, இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு, அடுத்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, டக்ளஸ் தேவானந்தான், 4 தரப்புகள் இங்க இருக்கு. இந்த தரப்புகள்ல டிஎம்பிபியை சொல்லுங்க, அப்புறம் அது வேற கதையா வந்துரும். அது பிரதேசவாதமாக போயிடும். அது நிச்சயமான மிக தெளிவாக போடும் நாம இதுல. நன்றி சொல்ல தமிழ்ல மக்கள் விடுதலை புலிகள். இப்ப என்னண்டா, இப்ப இந்த கட்சிகள்ல எது ஓரளவு தன்னும் முற்போக்கானது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நான் அதை மிக தெளிவா இருக்கேன் தோழர். இப்ப தமிழரசி கட்சி மேல தமிழரசி கட்சி நான் நினைக்கிறேன், நான் மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுத்தணும் என்ற கருத்துல இருக்கிற ஒரு ஆள் நான். ரைட்டோ, அது எந்த தனிப்பட்ட கருத்து. ஆனா இன்றைய அரசியல் சூழல், அரசியல் நகர்வுகள்ல இருந்து நாங்க ஒரு தீர்மானத்துக்கு வர வேணும், தனிப்பட்ட நபர்கள்ல இருந்து வராம. இன்றைய சூழலில் ஒரு முற்போக்கு பாத்திரம் வகிக்கிறது, ஒட்டுமொத்த இலங்கைக்குள்ள ஒரு நிலையான சமாதானத்தை கொண்டு வர முயற்சிக்கிறன்ற பார்வையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தமிழரசு கட்சியா தான் எனக்கு இருக்குது. ஆனா இந்த தனிப்பட்ட கருத்து, இந்த தமிழரசு கட்சியும் இந்த இலங்கை காங்கிரஸும் மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுத்தாமல் தமிழர்கள் ஒரு முற்போக்கான பாத்திரத்தை ஒரு காலத்திலையும் வைக்கிறதுக்கு இவங்க விட மாட்டாங்க. அது என்ற பார்வை. ஆனா இன்றைய அரசியல் சூழல் இல்ல, இந்த பிரதேச சபைகளுக்குள்ளான கலந்துரையாடல் இல்ல இலங்கைக்குள்ள இருக்கிற அரசியல் சூழல்களை நான் ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள ஒரு முற்போக்கு பாத்திரத்தை வைக்கக்கூடிய ஒரு இதா நான் பாக்குறது தமிழரசு கட்சியை. தமிழரசு கட்சியத்துல சுமந்திரனை, எனக்கு சுமந்திரன் பற்றி ஒரு பார்வை இருக்கு. என்னன்னா, சுமந்திரன்ற இந்த சிந்தனைகள் அதுகள் எல்லாம் இருந்தாலும் ஒரு கட்சிய தண்ட ஆளுமைக்குள்ள கொண்டு வர முயற்சிக்கிறது ஆபத்தானது என்று நான் பாக்குறேன். இது கடந்த காலத்துல டக்ளஸும் செய்திருக்குது, பிரபாகரனும் செய்திருக்குது. அது தனிப்பட்ட ரீதியா இவங்க 2 பேரும் தான் ஒரு கட்சிய அடுத்த கட்டத்துக்கு நகர விடாம தங்கட ஆளுமைக்குள்ள தங்கட அதிகாரத்துக்குள்ள அதை வச்சுக்கொள்ள முயற்சிக்கிறது மிகப்பெரிய ஆபத்து. இதை நாங்க இப்பவே மக்கள் மத்தியில அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றதா. இது 3 கட்சிகளுக்கு மட்டும் இல்ல, கஜேந்திர குணவார் பொன்னம்பலத்தை எடுத்தாலும் சாகும் வரைக்கும் அவர் தான் தலைவராக இருக்க போறார். செல்வம் அடைக்கலனாருக்கு அந்த பிரச்சனை வராதுன்னா, செல்வம் இவர்கள் அளவுக்கு அவ்வளவு ஒரு ஆளுமையை கொண்டவர் அல்ல, அதால அவர் அந்த லெவலுக்கு போக மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா மற்றபடி பெரும்பாலும் எல்லா கட்சிகளும் அப்படித்தானே இருந்திருக்கு. ஜேவிபியை தவிர மற்ற எந்த கட்சிகளும், சிங்கள கட்சிகளும் சரி தமிழ் கட்சிகளும் சரி, தலைவரை மாத்தினது கிடையாது தானே. அவர் சாகும் வரைக்கும் அவர்கள் தானே தலைவர். மரணம் வந்தாத்தான் அடுத்தவர், அதுக்கு முதல் யாரும் இல்லை, யாருக்கும் இடமில்லை. தோழர் சிவலிங்கம், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? தமிழ் தரப்புல எந்த கட்சிக்கு ஒரு முற்போக்கு தன்மை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒப்பீட்டு அளவில் என்றாலும்? தோழர்தான் குறைஞ்சது தமிழரசு கட்சியை தன்னும் அடையாளம் காட்ட முடிஞ்சது. ஏனென்ற தமிழ் பிரதேசங்கள் முழுவதிலையும் தமிழ் மக்களின் அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சி என்ற வகையில அதுக்கு ஒரு பாத்திரம் இருக்குது. ஆனபடியா நாங்கள் அதை சொல்லலாம், தமிழ் மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு கட்சி என்று. அதை விட்டுட்டு ஒரு பிரதேசத்துல எங்கேயாவது ஒரு மூலையில கொஞ்சம் பேற்ற வாக்கை எடுத்து 1-2 எம்பியை வச்சு கொண்டு வர ஒரு கட்சிக்கு முற்போக்கு பாத்திரம் இருக்குன்னு சொல்றது, அது மட்டுமல்ல எல்லா நேரத்திலையும் பெரும்பான்மை ஆதரவுள்ள ஒரு கட்சியோட முரண்பட்டு கொண்டு போறது. உதாரணத்துக்கு தமிழரசு கட்சியை தொடர்ச்சியாகவே முரண்பட்டு கொண்டு போற ஒரு கட்சி என்றால் இந்த கஜேந்திரகுமார் தலைமையில இருக்கிற இந்த காங்கிரஸ் கட்சி என்ற போர்வையை பொத்தி இருக்கிற அமைப்பு தான். ஆனபடியா இங்க முற்போக்கு பாத்திரத்தை வாய்க்கிறதுக்கு தமிழ் அரசியல் எந்த கட்சிக்கும் யோக்கியதை இல்லை. தமிழரசு கட்சியை ஏன் நாங்கள் இப்ப பார்க்கிறோம் என்றால், தமிழ் மக்களால பெரும்பான்மை மக்களால தெரிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி என்ற வகையில ஜனநாயக அடிப்படையில நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வராக ஒரு பெண்ணை நியமிச்சிருக்கிறார்கள் நினைக்கிறேன், பரிந்துரைத்திருக்கிறார்கள். அதே சமயம் கிழக்கு மாகாணத்துல முஸ்லிம் கட்சிகளோடையும் கூட்டமைப்புக்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். சோ அந்த அடிப்படையில அதுகளை நாங்கள் ஒரு போக்கான அம்சமாகத்தான் பார்க்க வேண்டி இருக்கு ஒப்பீட்டு அளவில் என்றாலும். நிச்சயமா நிச்சயமா. இப்ப இந்த உள்ளூராட்சி சபைகள் அமைக்கப்படுகின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தியினுடைய வகிபாகம் என்னவா இருக்க போகுது இந்த
உள்ளூராட்சி சபைகளை இயக்க வைக்கிறதுல தோழர் சொல்லுங்க. அதாவது தமிழரசு கட்சியோ மற்ற கட்சிகள் தான் நிர்வாகம் யாருன்றதை தீர்மானிக்க போயிடும். அப்படி ஒரு தீர்மானம் வந்தால் அந்த நிர்வாகங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு தேசிய மக்கள் சக்தி ஆதரவாக இருக்கும். அதே நேரத்தில் ஊழலுக்கு எதிராக ஊழல்களை அம்பலப்படுத்துகிற ஒரு முக்கியமான சக்தியாக இருக்கும். எனவே கடந்த 75 ஆண்டுகளாக தமிழ் பிரதேசங்கள்ல இருந்து வந்த உள்ளூராட்சி அதிகாரங்கள்ல இப்பொழுது ஊழல்களை அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி தோற்றம் பெறுது. இது மிக முக்கியமானது. ஏனென்றால் தமிழ் அரசியல்ல எதிர்காலத்தை புனிதப்படுத்துறதுக்கான ஒரு ஆரம்பமாக நாங்கள் கொள்ளலாம். ஆனபடியால் தேசிய மக்கள் சக்தி வந்து நிர்வாகத்தை ஸ்திரமா நடத்துறது, ஊழல் இல்லாம நடத்துறதுல அவர்கள் அதுக்கு ஆதரவா இருப்பினம் என்றுதான் நான் நினைக்கிறேன். சோலையூரான், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? தேசிய மக்கள் சக்தியுடைய வகிபாகம் என்னவா இருக்க போகுது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள்? அவங்கள்ட்ட என்ன ஐடியா இருந்தாலும் எது இருந்தாலும் இலங்கை ஃபுல்லா இருக்கிற எல்லா பிரதேச சபைகளையும் ஒரே முகமாக ஒரே கண்ணாக பார்த்து அதை அபிவிருத்தி வேலைகளுக்கான முயற்சிகள் செய்ய வேணும். கடந்த காலங்கள்ல யார் ஆட்சி அமைச்சாலும் கடந்த காலங்கள்ல தங்களோட ஊழல்களை செய்த மாதிரி இனி எதிர்காலத்துல இந்த பிரதேச சபையில இவங்கள் ஊழல் செய்ய முடியாத ஒரு நிலைமை வரும். ஏனென்று சொன்னால் எம்பிபி மெம்பர்கள் அங்க தொடர்ச்சியா எல்லா பிரதேச சபைகளையும் குறைஞ்சபட்சம் இருக்கிறார்கள். அதை கண்காணிக்கிறதுக்கான ஒரு நிகழ்வாக சபைக்குள்ள ஒரு பிரதேச செயலகமும் இருக்கும். இந்த 2 கட்டுமானத்துக்குமான ஒரு நெருக்கமான உறவையும் அவங்க கொண்டு வர வேணும் என்றுதான் நாங்கள் விரும்புறோம். அதை நாங்கள் சொல்லவும் விரும்புறோம். ஒரு பிரதேச சபைக்கு சார்பாக ஒரு பிரதேச செயலகம் அங்க இருக்கும், செயலாளர் என்ற அடிப்படையில். அந்த செயலாளருக்கும் இந்த பிரதேச சபைக்கும் வந்து ஒரு நிர்வாக ரீதியா ஒரு உத்தியோகபூர்வமா நிர்வாகங்களை நடத்துற ஆட்கள் இந்த ஊழல்களை கண்ட்ரோல் பண்ற ஒரு நிலைமைய இந்த எம்பிபி உருவாக்க வேணும் என்று நாங்கள் விரும்புறோம். இதுக்கண்டு தனியொண்ட உருவாக்காம அந்த பிரதேச செயலத்துக்குள்ள இருந்தே இதுக்கான நகர்வுகள் என்ன நடக்குது, அரசால் ஒதுக்கப்படுற நிதிகள் என்னண்டு இதுல வந்து பயக்கப்படுதுன்ற இந்த செயல்முறைகளை எம்பிபி அரசு இங்க செய்ய வேணும் என்று நாங்கள் விரும்புறோம். அதுக்கான விஷயங்களை எங்களால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான இதுகளை நாங்கள் சொல்லிக்கொண்டு வாரந்தோழர். என்னென்று சொன்னால் தமிழ் மக்கள் தரப்பிலையும் வந்து சிங்கள அரசியல் கட்சிகள் தரப்பிலையும் தமிழ் அரசியல் கட்சிகள் தரப்பிலையும் ஒரு இனவாத போக்குன்னு நாங்கள் பார்க்கிறோம். அது வெறுமனே தேசிய மக்கள் சக்திக்கு எதிரானது மட்டுமல்ல, ஒரு இனவாத தன்மை ஒன்று இருப்பதாக பலரும் அடையாளம் காண்றார்கள். இந்த தன்மைகள் வந்து இலங்கையில ஒரு இன பதற்றத்தை உருவாக்குற அளவுக்கு போகும் என்று நினைக்கிறீங்களா? ஒன்று, இலங்கையில இன்றைக்கு அமைஞ்சிருக்கிற அரசாங்கம் இனவாத அரசாங்கம் இல்லை. ஆனபடியால் இனவாதத்தை உக்கிரப்படுத்துகிற இந்த சக்திகளையும் அவைகள் முளையிலேயே கிள்ளி எறிகிற ஒரு நோக்கத்தோடு தான் அவை செயற்படுகின்றன. இங்கே நீங்கள் குறிப்பிடுறது போல இலங்கையில இருக்கிற சிங்கள தமிழ் இனவாத சக்திகள் ஏதாவது ஒரு வகையில இந்த அரசாங்கத்தை கவுக்கிறதுக்கான சதி முயற்சிகள்ல ஈடுபடுவினம். ஏனென்றால் இவர்கள் கடந்த காலங்கள்ல ஊழல்களால நிரம்பின நிலைமைகள் இனி இருக்காது. ஆனபடியினால இந்த இனவாத சக்திகள் ஏதோ ஒரு வகையில இந்த அரசாங்கத்தை கவுக்கலாமன்ற கனவோடு செயற்படக்கூடும். ஆனால் அது சாத்தியப்படாது. அது வெறுமனே நாங்க சொல்றதல்ல. இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கிறது நாட்டில உள்ள சாமானிய மக்களின் கடமை. ஏனென்றால் இன்றைக்கு இனவாதமும் ஊழலும் குடும்ப ஆட்சியும் தான் இந்த நாட்டை இவ்வளவு குட்டிச்சுவராக்கி இருக்கு. அது தமிழ் சிங்கள பகுதியில மட்டுமில்லை, தமிழ் பகுதியிலையும் இதுதான் அரசியல். இந்த அரசியலை வேரோட இல்லாமல் பண்றதென்றால் இந்த இனவாதம் எங்கெங்கே தலையெடுக்குதோ அது ஆரம்பத்தில இருந்து இன்னைக்கு தெரியுது எங்களுக்கு. பாசிசத்தின் கூறுகள் மெல்ல மெல்லமா தலையெடுக்கிறது எங்களுக்கு தெரியுது. ஒரு பக்கத்துல எங்க பாட்டன் பூட்டன் ஆட்சி செய்த சபையில அப்புஆமி வரலாமோன்னு சொல்ற இனவாதங்கள் எல்லாத்தையும் இனி நாங்கள் விட்டு வைச்சோமையா இருந்தால் இவியல் அரசியலை பேசி போட்டு படுக்கைக்கு போடுவினம். ஆனா மக்கள் எல்லாம் துன்பப்படுகினம், உயிரிழப்பு வருது. ஆனபடியா இதுக்கான எந்த வாய்ப்பையும் மக்கள் விழிப்புணர்வோட இருந்து இந்த பாசிச சக்திகளை
தோக்கடிக்க வேணும். சோலையூர், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இந்த இனவாத எழுச்சி ஒன்று இருக்குது தமிழ் அரசியல் கட்சிகள் மத்தியிலையும் பேரினவாத பக்கத்திலையும் இருக்குது. இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? பதட்டத்தை உருவாக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் எம்பிபிட வருகை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது எந்த அறிவு கெட்டதுல. அப்ப அதால இப்படி இந்த இனவாத சக்திகளை வளர்க்கிற முயற்சி வடக்கு கிழக்கிலையும் ஒரு சைட்டால தமிழர் ரெண்டும், தென்னிலங்கையிலையும் சிங்கள சக்திகள் வளர்க்கக்கூடிய முயற்சியை நாங்க பாக்குறோம். என்னன்னா, முள்ளிவாய்க்கால்ல உயிர் நீத்த ஆக்களை அங்க வெள்ளவத்தையிலையும் நீர்களும்பிலையும் போராட வச்சதும், அதுக்கு எதிராக சிங்கள ஆக்களை அதுக்கு எதிராக கதைக்க வச்சதும் சும்மா நாங்கள் வெறுமனவே நடந்த சம்பவங்களா இதை பார்க்க தேவையில்லை. நாங்கள் இதுல ஒரு பின்னுக்கு ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்க மதவாதமும் அங்க ஒரு மிக முக்கியமானதா இருக்குது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வடக்கு கிழக்குல நான் போன எல்லா இடங்களையும் ஒவ்வொரு ரோட்டுக்கு ஒரு சபைகள் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு சந்திக்கு ஒரு மாபெரும் கோயில்கள் உருவாக்கப்படுது, இந்து கோயில்கள். அதுக்கு சமனாக இதுகளை பிக்கு கோயில்களையும் அங்கங்க இந்த சில சக்திகளால உருவாக்கி இனவாதத்தை விட மத ரீதியான ஒரு கலவரத்தை தூண்டுறதுக்கான முயற்சிகள் அங்க நடக்கப்படலாம். ஏனென்றா கிழக்கு மாநிலத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த அனுமார் கோயில் சிவன் சிலைகள் இப்ப கிட்டத்தட்ட 300-400 சிவன் சிலைகளை எல்லாம் கொண்டு சிவன் அந்த சிவலிங்கத்துகளை கொண்டு இந்த போர்டர்கள்ல அங்க இங்க வைக்கிற போக்குகள் நான் நினைக்கிறேன் இந்த RSSR அமைப்புகளால் அது உருவாக்கப்படுது. அது எதிர்காலத்துல எனக்கு ஒரு பயம் இருக்குது. அதுவும் குறிப்பா கிழக்கு மாகாணத்துல ஒரு மத ரீதியான முரண்பாட அது கொண்டு வரலாம் என்று. அப்படி கொண்டு வரக்குள்ள இந்த அரசுக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு சட்டத்தை பயன்படுத்துறதுக்கு. அப்ப இன்னைக்கு எல்லாரும் இந்த பயங்கரவாதி சட்டத்தை எடுக்க சொல்லி கொண்டு நாம் இந்த நிலைமை நெருக்கக்குள்ள உலகம் அது எடுக்கப்பட வேணும், கட்டாயம் எடுக்கப்பட வேணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கான அழுத்தங்களை நாங்களும் கொடுப்போம், எதிர்காலத்திலையும் கொடுக்கத்தான் இருக்கிறோம். ஆனா இதுக்கான ஒரு சட்டமும் இந்த அரசு கட்டாயம் உருவாக்கி வச்சு கொள்ள வேணும். அது இனவாத ரீதியா நாளைக்கு இந்த தமிழ் மக்கள் சிறுபான்மையின மக்கள பிரச்சனைகளை இந்த அரசு தீர்க்கிற போது அது மௌனமாகி போற போது இலங்கையில எனக்கு ஒரு பயம் இருக்குது. நான் 5-6 வருஷமா இலங்கையில போய் இலங்கை பிரதேசங்கள்ல எல்லா கிராமங்களுக்கும் போக்குள்ள அந்த மத ரீதியான ஒரு முரண்பாட மக்கள் மத்திக்குள்ள கொண்டு வர்றதுக்கான நிகழ்ச்சி நிரலை நான் நினைக்கிறேன் ஏகாதிபத்தியம் திட்டமிட்டு அது எல்லா வகையிலையும் செய்துதான் நான் நினைக்கிறேன். அதுக்கு எதிராக எதிர்காலத்துல நாங்கள் தொடர்ச்சியா குரல் கொடுக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கேன்டா. ஏனென்றா கொக்கட்டிச்சோலையே ஒரு பெரிய சிவன் கோயில் தோழர், உங்களுக்கு தெரியுமே, அது ஒரு பெரிய சிவன் கோயில், வரலாற்று சிவன் கோயில். அந்த சிவன் கோயில்ல ஆரண்டே தெரியாம 120 ஒரு 4 அடி 5 அடி சிவலிங்கத்துல உருவ சிலைய ஒரு கண்டன்ல ஏத்தி கொண்டு இறக்கி விட்டுருக்காங்களே. அப்போ இறக்கி விட்டா அது ஆறு ஒன்றுமே தெரியுது இல்ல, அந்த மக்களுக்கே தெரியுது இல்ல. பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஏறாவூருக்கும் சத்ருகொண்டானுக்கும் இடையில ஒரு கிராமத்துல ஒரு 160 சிலையை கொண்டே வச்சு இது ஒரு புனித பூமி, இந்த புனித பூமியை நீங்க தன்னிச்சையாகவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லிங்கத்தை கொண்டாடலாம், அந்த லிங்கம் உங்களுக்கு உரித்தானது என்ற கட்டுமானங்கள்லாம் அங்க கட்டப்படுறதுல எனக்கு ஒரு ஆபத்து தெரியுது கிழக்க பொறுத்தளவில். மற்றது அது இந்திய அரசால செய்யப்படுதா இல்ல SSR என்ற இந்து மத அடிப்படையில செய்யப்படுதா நினைக்கிறேன். இவரும் தொட்டுட்டு போனார் தோழர் லோயர் இளங்கோ. நான் கடைசியா கேள்விப்பட்டது இந்த நிகழ்ச்சியின்படி அந்த வாகரையில 10க்கு மேற்பட்ட இந்து கோயில்கள் கட்டப்படுறதுக்கான திட்டமிடல்களே இருக்கிற மாதிரி. மட்டக்களப்புல பெரிய அனுமாறுகள் என்று நான் கண்டதே இல்லை. நான் இலங்கையை விட்டு வெளியே வரக்குள்ள நான் இப்ப போக்குள்ள மட்டக்களப்பு நகரத்து என்ற போன்ற நகர எல்லையிலே 40 அடி அனுமார் சிலைகள் எல்லாம் வச்சு பாரிய இதுகள் நடத்தப்படுறது. எதிர்காலத்துல கிழக்கு மாகாணம் 3 இன மக்களும் உண்டா வாழ்ற ஒரு பூமி என்ற அடிப்படையில அங்க ஒரு மத ரீதியான கலவரத்தை உருவாக்கக்கூடிய சூழல் அங்க வரும். அது ஒட்டுமொத்த இலங்கைக்குள்ளேயும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற சூழல் ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையில தான் நான் இங்க விவாதங்களை வைக்கக்குள்ள இப்படியான நிகழ்வுகளுக்கு ஒரு காத்திரமான சட்டம் ஒன்று தேவைப்படுது. இந்த சாதாரண கடந்த ஆண்டு அண்ணாமலை வவுனியாவுக்கு வந்திருக்கும் பொழுதும் அவர் சொன்னது என்றால் தமிழ் பிரதேசங்கள்ல இருந்து பாத யாத்திரை ஒன்றை செய்வதற்கான ஒரு முயற்சியையும் அவர்கள் வச்சிருக்கின்றார்கள். இந்த RSS உடைய வருகைக்கு பிற்பாடு இது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்குது. தோழர் சிவலிங்கம், நீங்கள் எப்படி பாக்குறீங்க?
நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போலத்தான் நான் சொலையுரான் குறிப்பிடுற அம்சம் மிக முக்கியமானது. ஏனென்றால் ஈஸ்டர் ஞாயிறு சம்பவங்கள் எல்லாம் எங்களுக்கு அது தெரிகிறது. இலங்கையில ஒரு மத ரீதியான முரண்பாடுகளை உருவாக்குறதுக்கு இந்த சக்திகள் முனையலாம். ஏனென்றால் இப்பொழுது அவர்கள் அரசியல்ல தோற்கடிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த மதவாத சக்திகள் அரசியல் ரீதியாக தோற்கடிக்கப்படுற நிலையில இன மத முரண்பாடுகளை உக்கிரப்படுத்தி மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றதுக்கான ஒரு முயற்சி நடைபெறலாம். பாசிசத்துக்கான அடையாளங்கள் இப்பொழுது தெரிகிறது. அதாவது ஒரு பக்கத்தில் பாதாள கோஷ்டிகள் முரண்பாடுகள், போதவஸ்து கடத்தல்கள், இப்படியான பல அம்சங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளோடு தொடர்பட்டிருக்கின்றன. ஆனபடியா தமிழ் அரசியல் இதுல மிகவும் விழிப்பா இருக்கணும். அது மட்டுமல்ல, சோழவரான் சொன்னது போல இந்த அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான சக்திகளை முளையிலேயே கிள்ளி எறிகிற வகையில சகல மக்களின் ஆதரவோட இவற்றை இல்லாம செய்யணும். இது தற்போதுள்ள நிலைமையை பார்க்கும் பொழுது பாசிசத்தின் கூறுகள் மெல்ல மெல்லமா தலையெடுக்கிறது நாங்க காணக்கூடியதா இருக்கு. கடைசியா ஒரு கேள்வியோட நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். இப்ப கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்ல மக்கள் வந்து கடந்த காலங்கள்ல ஏக பிரதிநிதித்துவத்தை தான் வச்சிருந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த ஏக பிரதிநிதித்துவத்தை உடைத்து, அது விடுதலை புலிகளுக்கு வழங்கின ஏக பிரதிநிதித்துவம் மட்டுமல்ல, அதுக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அந்த ஏக பிரதிநிதித்துவத்தை வழங்கி இருந்தார்கள். அதற்கு பிறகு முதல் தடவையாக அது உடைக்கப்பட்டு தமிழரசு கட்சி ஒரு கணிசமான வாக்குகள் எடுக்குது, தேசிய மக்கள் சக்தி கணிசமான வாக்குகள் இருக்குது, சங்கு கூட்டமைப்பு ஒரு வாக்கு எடுக்குது, டக்ளஸ் தேவானந்தாவும் எடுத்துக்கிறார், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் எடுத்துருக்கு. மக்கள் விழிப்படைந்து விட்டார்களா இது, அல்லது இது மக்களுடைய இந்த வாக்களிப்பை நீங்கள் என்னென்று பார்க்கிறீங்க? மிகச் சுருக்கமாக தோழர் ஸ்வேலிங்கம். இந்த தேர்தல் வந்து இலங்கையின் அரசியல் வரலாற்றில ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற அறகலைய போராட்டம், அதன் பிற்பாடு 2024 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலும் பொது தேர்தலும் இந்த நாட்டில வாழ்ற சாமானிய மக்களின் இறைமை அதிகாரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சாமானிய மக்கள் தான் ஒரு சாமானிய மனிதனை அதிகாரத்தின் உயர் இடத்துக்கு கொண்டு வந்து விட்டிருக்கணும். அப்ப இந்த ஒரு சாமானிய மக்களால சாதிக்க முடிஞ்ச இதை நாங்கள் பாதுகாக்கிறது மிக முக்கியம். ஏனென்றா இலங்கையின் இந்த 75 ஆண்டு காலத்துக்கு மேலான ஆட்சி கட்டுமானத்தில குழு ஆதிக்கம், சர்வாதிகாரம், குடும்ப ஆதிக்கம் இதெல்லாம் நடைபெற்று இன்றைக்குத்தான், அதாவது இப்போதுதான் சாமானிய மனிதன் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறான். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பில எந்த காரணம் கொண்டும் இனவாதத்தை பயன்படுத்தி அல்லது மதவாதத்தை பயன்படுத்தி அரசியல் செய்கிற வாய்ப்புக்கு நாங்கள் இடமளிக்க கூடாது. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த தேர்தல்ல தமிழ் தேசியவாதத்தின் குத்தகை எடுக்கிறார்கள் கன பேர் கூடி போச்சினும். கடந்த காலத்துல நீங்கள் குறிப்பிட்டது போல விடுதலை புலிகள் அதுக்கு குத்தகைக்காரராக இருந்து நிற்கிறோம். இப்பொழுது அந்த குத்தகையை கன பேர் பிரிச்செடுத்த உடனே ஆட்சிய கையில இந்த தேசியவாதம் இருக்கின்றது தெரியல. கள்ளரும் வச்சிருக்கிறோம், நல்லவரும் வச்சிருக்கிறோம். அப்ப இதால ஏமாற்றப்பட்ட மக்கள் இப்பதான் யோசிச்சினோம், இந்த தேசியவாதத்தால் எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரையில, இந்த பிள்ளைக்கு படிப்பு கிடைக்கல, அந்த பிள்ளை யூனிவர்சிட்டி போகல, எனக்கு வேலை கிடைக்கல, வருமானம் வரையில. இப்பதான் அவ யோசிக்கணும், இந்த தேசியவாதம் என்ன கைவிட்டுட்டுது. அதே நேரத்துல யார் இந்த தேசியவாத வியாபாரத்தை செய்யணுமோ அவைகள் நல்லா இருக்கணும், தங்கன குடும்பங்களை வெளிநாடுகள்ல வச்சிருக்கணும், நல்ல வருமானத்தோட இருக்கணும். அன்றைக்கு கோவணத்தோட போராட்டத்துக்கு போன தலைவர்மார் இன்றைக்கு கோடிக்கணக்கான சொத்துகளின் அதிபதிகள் எப்படி வியல் வந்தவியல். ஆனபடியா தேசியவாதம் இன்றைக்கு உருக்குலைஞ்சு போச்சு. இன்றைக்கு இருக்கிறது ஒட்டுமொத்த இலங்கையின் பாதுகாப்பை கூறிய தேசியவாதம். இந்த இலங்கை திருநாட்டில எல்லாரும் அமைதியா எப்படி வாழ்றது, என்ன மொழி பேசினாலும் எனக்கும் சிங்கள மொழி பேசுற ஒருவருக்கும்
தமிழ் மொழி பேசுகிற இன்னொருவருக்கும் அல்லது பௌத்தத்தை பின்பற்ற ஒருவருக்கும் இஸ்லாமிய மதத்தை பின்பற்ற ஒருவருக்கும் சம உரிமை இருக்க வேணும் என்ற அளவுக்கு நிலைமையால் மாறி இருக்கு. இப்ப தமிழ் மக்கள் வாக்களித்த முறை வந்து நீங்க அதை வரவேற்கிறீங்களா அல்லது அதுல ஏதாவது தவறு நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம். அது ஆரால முடிஞ்சிருக்கு. நீங்கள் தமிழ் மக்கள் என்ற ஒரு பொது தலைப்பை வைக்க பார்க்கிறீர்கள். அப்படி இல்லை. தமிழ் மக்கள்ல இருக்கிற பொருளாதார நலிவடைந்த பிரிவினர் தான் தங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி இருக்கிறது. ஆனபடியா தமிழ் பிரதேசங்கள்ல பொருளாதார பாதிக்கப்பட்ட மக்கள் தான் தங்கள இறைமை அதிகாரத்தை பாவிக்கிறதுக்கான அந்த சந்தர்ப்பத்தை சரியா பாவிச்சிருக்கிறார். இன்னமும் இந்த பிற்போக்குவாதிகள் தங்களை எல்லாரையும் தமிழ் மக்கள் சொல்ல பார்க்கணும். ஆனா இவைகள் எல்லாம் பிற்போக்குவாதிகள். சோலையூரான், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இந்த விஷயத்துல? தமிழ் மக்கள் சரியான முறையில வாக்களித்து இருக்கிறார்களா? சிவலிங்கத்தோடர் அதுக்கான மிக திளைக்கமான விஷயங்களை சொல்லிட்டார். ஆனா நான் இதுல இன்னொரு குறிப்பை சொல்ல விரும்புறேன். என்னண்டா தோழர், கடந்த காலத்துல வந்து இந்த தமிழ் மக்களோட தேசிய குத்தகைய புலிகள் வச்சு கொண்டு தென்னிலங்கையோட ஒரு வியாபார டீல் போட்டுச்சு. அது மைந்தையோடையும் போட்டுச்சு, பிரமதாசாவோட போட்டுச்சு, ரணிலோட போட்டுச்சு, சந்திரிகாவோடையும் போட்டு காலத்துக்கு ஏற்ற டீல் அரசியல் விளைவு. அதுக்கு பின்னால வந்த தமிழரசி கட்சியோ மற்ற கட்சிகளோயும் வந்து இந்த சிங்கள ஆட்சியாளர்களோட ஒரு டீல் அரசியலுக்கு போனதுன்ற விளைவில் இவங்க ஏக பிரதிநிதிகளா தங்களை அடையாளப்படுத்த வடக்கு கிழக்குல முடிஞ்சது. ஆனா இந்த முறை என்ன நடந்தா, இந்த ஜனாதிபதி தேர்தல்ல அனுராட வெற்றியும் எம்பிபியோட வெற்றியும் அந்த வெற்றிக்கு பின்னால காலமும் வந்து எம்பிபி அரசாங்கம் வந்து மக்களோட அரசியலை செய்ய வலிக்குதுன்ற விளைவு இவங்க ஏகபிரத்துவம் இல்லைன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்கன்றதான் உண்மை. ஆனா இதே அரசு வந்து தமிழ் அரசியல் தலைமைகளோட ஒரு டீல் அரசியலுக்கு போயிருந்தா இதே ஏக பிரதிநிதிகள் இவங்களாத்தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க டீல், அவங்க அதுக்குள்ள மக்களோட பேச மாட்டாங்க. இவங்கள் மக்களோட தலைவர்களாக இருந்து கொண்டு அவங்களுக்கு சேவகம் செய்கிற ஆக்களாத்தானே கடந்த காலத்துல இருந்திருக்காங்க. அது வந்து எங்க உடைக்கப்படுதுன்றா, இந்த பாராளுமன்ற தேர்தலையும் இந்த பிரதேச தேர்தலையும் இந்த தமிழ் பிற்போக்கு தேசியவாத கட்சிகள டீல்ல வந்து இல்லாம நிக்கிறதோட சாதாரண மக்களோட அது உரையாட போக்குல சாதாரண மக்கள் வந்து அவங்களுக்கு நியாயம் என்று படுறதையும் அது பார்லிமெண்ட் தேர்தல் உங்களுக்கு தெரியும், அது ஒரு பாரமான வாக்குகளை அளிச்சு அது வெற்றியால வச்சிச்சு. இந்த பிரதேச சபைகள் வந்து நாங்க அப்படி பார்க்கல. அது பிரதேச சபையில் இருக்கிற மனிதர்கள் நல்லவர்கள் அப்படி என்ற பார்வையில இந்த வாக்களிக்க எல்லாத்துக்கும் பொதுவான கருத்து எந்த கருத்து தோழர், இன்னைக்கு இலங்கையில வந்த அரசு வந்து இந்த பிற்போக்கு தமிழ் தேசியவாதிகளோட டீலுக்கு போகாத நிலைமை தான் இவங்க ஏக பிரதிநிதித்துவம் என்ற அந்த போக்கு இவங்களுக்கு அடிபட்டு போயிட்டு. அதுதான் அது புலிகள காலத்திலையும் அதுதான், இன்றைக்கு தமிழர் புலிகள அழிவுக்கு பின்னால காலத்துல வந்த கட்சிகளுக்கும் அதுதான். இல்லாட்டி இன்றைக்கு பல அமைச்சர்கள் தமிழ் ஆக்கள் இருந்திருப்பாங்க, டீல் இருந்திருந்தா பல அமைச்சர்கள் இந்த ஊழல்களையும் இதுகளையும் பண்ணி கொண்டுதான் இருந்திருப்பாங்க. இன்றைக்கு சரிபுலைக்கு அங்கால 6 தமிழ் அமைச்சரோ 6 வடக்கு கிழக்குல அமைச்சர்கள் இருக்கலாம். ஆனா நிர்வாக ரீதியா வட மாகாணத்திலையும் கிழக்கு மாகாணத்தில ஆளுநர்கள் தான் அந்த நிர்வாக கட்டமைப்புகளை செயற்படுத்துற ஆக்களா இருக்காங்க, அமைச்சர்கள் அல்ல. இந்த டீல் அரசியல் போயிருந்தா இது அந்த மக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும். அந்த மக்கள் விரும்பியோ விரும்பாமலோ இதுகளுக்கு வாக்களிக்க வேண்டிய தேவை வந்திருக்கும். அந்த அடிப்படையில தான் நான் சொல்றேன், இந்த அரசு வந்து இந்த பிற்போக்கு தமிழ் தேசிய கட்சிகளோட டீலுக்கு போகாததுன்ற விளைவு ஒரு ஜனநாயக ரீதியா மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. எதிர்காலத்திலையும் அது ஒரு மாற்று அரசியலை இந்த தலைமைகளுக்குள்ள இருந்து வார புதாக்கள் இந்த சமூகத்துக்கு செய்ய போறாங்களா, இல்ல இந்த சமூகங்களே மாறி செய்ய போதான்னு எனக்கு தெரியாத தோழர். இந்த டீல் அரசியல் தான் இதை நிப்பாட்டிருக்கேன்னு நான் நம்புறேன் தோழர். பொதுவாக இந்த தேசியவாத தொடர்பில வந்து இடதுசாரிகள் வைக்கிற கருத்து வந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு சுயநிர்ணய உரிமை தேவை, அதை அங்கீகரிக்கிறார்கள். ஆனா அதே சமயம் இந்த ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்கள் வந்து அவர்களுடைய போராட்டத்துல வந்து ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான எதிர்ப்பு இல்லாத பொழுது அது வந்து அங்க அந்த நாட்டில இருக்கின்ற தொழிலாளர் வர்க்கத்தை பிளவுபடுத்தும் என்ற வாதம் ஒன்று இருக்குது. இப்ப அந்த வாதத்தின் அடிப்படையில நாங்கள் இந்த தமிழ் தேசியவாதத்தை நிராகரிக்கிறதா அல்லது அது ஒரு பிற்போக்காக
பார்க்கிறதா என்ற கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? நான் இளங்கோவனும் இதைத்தான் வற்புறுத்தி இருந்ததை பார்த்தேன். கடந்த 75 ஆண்டுகளாக இலங்கையின் பொருளாதாரமும் அரசியல் கட்டுமானமும் பிரித்தானிய ஏகாதிபத்தியம் எங்களுக்கு கையளிச்சு போன அந்த பொறிமுறையில தான் நாங்கள் ஆளப்படுகிறோம். இந்த பொறிமுறை காரணமாகத்தான் எங்கண்ட பொருளாதாரமும் மேற்குலகத்தில் சார்ந்திருந்து எங்களுடைய அரசியல் கட்டுமானமும் நாட்டு மக்களின் அபிலாஷைகளை பிரதிபலிக்காத உண்டாக இருக்குது. ஆனபடியா முதல்ல உள்நாட்டின் வரலாற்றோட உள்நாட்டில கடந்த கால நிர்வாகங்களின் அனுபவங்களோட நாங்கள் புதிய அரசியல் யாப்பொண்ட நாங்கள் தயாரிக்கணும். சிங்கள, தமிழ், முஸ்லிம் மற்றும் சகல தேசிய இனங்களும் இணைஞ்சு வாழக்கூடியதான ஒரு அரசியல் கட்டுமானமும் இந்த மேற்குலக ஏகாதிபத்திய ஆதிக்கத்துக்குள்ள அவைகளுக்கு ஏற்றுமதி செய்கிற பொருளாதாரமும் அவைகளால் எங்களுக்கு திணிக்கப்படுற கல்வியையும் நாங்கள் இல்லாமல் செய்து இன்றைக்கு இருக்கிற நவீன தேவைகளுக்கு ஏற்றது மாதிரியான புதிய கலாச்சாரத்தோட அதை நாங்கள் எப்படி நாங்கள் சொல்றதுண்டா, நாங்கள் ஏகாதிபத்திய சிந்தனையால பிணைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அதில் இருந்து விடுபட வேணும். அதை நாங்கள் எப்படி சொல்றோம்னா, எங்களை நாங்கள் டீகலனைஸ் பண்ண வேணும். அந்த குடியேற்ற ஆதிக்கத்தில இருந்து நாங்கள் வெளிவர வேணும். அதுதான் அந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பின் முக்கியமான அம்சம். நான் குறிப்பா அதை சொல்றேன் தோழர். இன்றைக்கு இருக்கிற தமிழ் தேசியவாதம் பிற்போக்கானது. தேசியவாதம் என்றது 2 விதமா பார்க்கப்படுது. ஒன்று ஒரு நாட்டால இன்னொரு நாட்டு தேசிய இனங்கள் அளிக்கிறது. ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிற தேசிய இனங்களுக்கு அதிகாரங்கள் அதை சமனா பார்க்காத 2 தேசிய இன பிரச்சனை. அப்ப இது ஒரு நீண்ட கலந்துரையாடல்கள்ல இல்ல இலங்கை போன்ற ஆட்சி முறை, இலங்கை போன்ற மக்கள வாழ்வு முறையிலிருந்து இது பார்க்க வேண்டிய விஷயம் என்று நான் நினைக்கிறேன் தோழர். ஆனா இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற தேசியவாதம் பிற்போக்கானது. இதுக்காக ஒரு நீண்ட உரையாடலும் நீண்ட தேடலும் தேவை. அதுக்கான ஆய்வுகளையும் நாங்கள் செய்ய வேண்டும் தோழர். நன்றி தோழர். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட இந்த கலந்துரையாடலை மேற்கொண்டமைக்கும் உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக வைத்தமைக்கும் மிக்க நன்றி சோழகிரான் மற்றும் தோழர் சிவலிங்கம்.